இன்றைய நாட்களில் அநேக பேர் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள், என்னுடைய வாழ்க்கையில நன்மை வர வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதம் வர வேண்டும், இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மனம் திரும்புதலை ஒரு நிபந்தனையாக நினைக்கிறார்கள். ஆசீர்வாதம் கிடைக்குமா, நான் என்ன செய்யணும், மனம் திரும்பணுமா? இது எப்படி இருக்குன்னா, ஒரு சனுக்கு வயிற்றுக்குள்ள கேன்சர், அவருக்கு அறுவை சிகிச்சை பண்ணணும். டாக்டர்கிட்ட சொல்லுதான், இந்த அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு நான் ஒத்துக்கிடுவேன், எனக்கு எவ்வளோ பணம் தருவீர்னு கேட்க அவன். சரியா, அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய நம்மளாம் பணம் கொடுக்கணும். இவன் கேட்க, நான் அறுவை சிகிச்சைக்கு நான் ஒத்துக்கிடுவேன், கட்டி எடுத்துட்டு எனக்கு அறுவை சிகிச்சை பண்ணிடுங்க, எனக்கு எவ்வளோ பணம் தருவீங்க? அதான் சொன்ன மனம் திரும்புதல் பாவ வியாதி என்கிற அந்த கேன்சரை வெளியெடுக்கக்கூடிய விஷயம். இவன் ஆண்டவர்கிட்ட பேரம் பேசுறான், என்ன நீர் ஆசீர்வதிப்பீரா, நான் மனம் திரும்புதேன். இது சரியானதா? மனம் திரும்பின ஆசீர்வாதம் உண்டா? மனம் திரும்பினா தேவ ஆசீர்வாதம் உண்டு. ஆனா தேவ ஆசீர்வாதத்துக்காக மனம் திரும்புதல் என்பது போலியானது.